நேயர்கள் அனைவருக்கும் பிரணாம வணக்கங்கள். ஏடிஎம்கே தலைவர் இபிஎஸ் அவங்களுக்கு இந்த பிரச்சாரத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் காவல்துறையினர். இன்னைக்கு இந்த நேரத்துல வந்து பார்க்க வந்து திருச்செங்கோடு குமாரபாளையம்ல அவரோட பிரச்சாரம் முடிச்சிருக்க வேண்டியது. நாளைக்கு நாமக்கல் மற்றும் பரமத்திவேலூர்ல அவரோட பிரச்சாரம் நடந்துட்டு இருக்க வேண்டியது. இந்த 2 இடத்துல இந்த 4 தொகுதிகளுக்கும் அவர் செய்ய வேண்டிய பர்மிஷனை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க தாவேக்காவினர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இபிஎஸ் அவங்க போகக்கூடிய இடத்துல வந்து இந்த கொடியெல்லாம் அசைச்சு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த 2 செய்தியை பத்தி தான் இந்த காணொலியில் இருக்க போது. நம்ம நேத்துக்கு முந்தின போட்டிருந்த 2 வீடியோல குறிப்பிட்டிருந்தோம். தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, பொதுநல மனு ஒன்று போடுறாரு. இந்த ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல வந்து இந்த தினேஷ் அப்படின்றவரு இப்போ ஒரு சிலவங்களாம் வந்து இந்த ட்விட்டர்ல வந்து போட முடியுது. தவறான இது வந்து தவறான தகவலா கூட இருக்கலாம். இந்த ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாஸ்ல வந்து என்ன போடுறாங்கன்னா, இவர் வந்து இதன் மூலியமா டிஎம்கேக்கு ரிலேட் ஆனவர் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. ஏதோ ஒண்ணு அதுக்கு வந்து நம்ம ஓரம் கட்டி வைப்போம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொதுநல மனு போடுறாரு. இந்த ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல வந்து பொதுக்கூட்டங்கள்லாம் செய்யக்கூடாது, செஞ்சா அதுக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல மனு போட்டிருக்காரு. அந்த பொதுநல மனு பார்க்கும் வந்து இப்போ தற்காலிகமாக நடக்கவிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து தடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அந்த மனுவை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. என்னன்னா தற்காலிகமா இப்ப அடுத்து வரக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து தள்ளி போடணுன்ற நோக்கத்துலதான் அந்த மனு எல்லாம் போட்ட மாதிரிதான் அப்படின்ற ஃபீலிங் தான் நமக்கு பார்க்க வந்து வருது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கணும் அப்படின்ற விஷயத்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அது நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி போயிட்டு பார்க்கும் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு தேவைகள் இருக்காங்க. இப்போ அவர் தேடு தலைவராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அவர் வந்து ஒரு கேஸ் போட அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பொதுக்கூட்டங்கள் எல்லா பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டம் எந்த கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களா இருந்தாலும் அதுக்கு ஒரு டெபாசிட் வாங்குங்க. ஏதாவது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுது, இல்ல ஏதாவது ஒரு பப்ளிக்ல ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுதுன்னா அதை கழிச்சிட்டு கொடுங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு எந்த பொதுக்கூட்டமா இருந்தாலும் எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி இது நடைமுறையில் இருக்க இந்த மாதிரி ஒரு மனு ஒன்று போட்டிருக்காரு. போட்டுட்டு ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல வந்து இன்ட்ரிமா ஸ்டே பண்ணியிருந்தார். மெட்ராஸ் ஹைகோர்ட் கூடிய ஜட்ஜ் வந்து இன்ட்ரிமா அதை ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவர் நிறைய வார்த்தைகள் குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நேற்றுக்கு முந்தின போட்ட வீடியோல நீங்க போய் பாருங்க, அவரோட கருத்துக்கெல்லாம் நம்ம வீடியோல போட்டிருந்தோம். சோ வந்து இன்ட்ரிமா ஸ்டே பண்றாங்க. அதன் அடிப்படையில வந்து இவர் வந்து ஸ்டேட் ஹைவேல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல ஸ்டேட் ஹைவே, ஒரு சில இடத்துல நேஷனல் ஹைவே ஒட்டி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ரவுண்டானா ஜங்ஷன் அந்த மாதிரி ஒரு பெரிய ரோடு அந்த இடத்துல தான் அவரோட வாகனம் பற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்க்கும் வந்து இன்னைக்கு திருச்செங்கோடு குமாரபாளையம், நாளைக்கு நாமக்கல் பரமத்தி வேலூர் இந்த 2 இடத்துக்குமே வந்து இந்த பிரச்சாரத்துக்கான பர்மிஷனை வந்து தற்காலிகமா தடை பண்ணிருக்காங்க. இது வந்து அடுத்த வாரத்துல வந்து மாற்றி வச்சிருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் நடக்கதான் போகுது. அதனால வந்து இதுதான் வந்து அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை காரணம் காட்டி தடை பண்ணிருக்காங்க. இதுதான் சொன்னேன். அந்த மனு வந்து தற்காலிகமா இப்ப தாவேக்காவும் சரி, அதிமுகவும் சரி, இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடியது தடுக்கப்படும். அதனால வந்து இந்த ஆளுநர் சங்கத்துக்கு எதிராக வந்து பேசப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடப்படும். ஆனா என்னைக்கு இருந்தாலும் பிரச்சாரம் வந்து நடக்கதான் போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல வைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி தடுக்கணும்னு நினைச்சானா தடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரச்சாரத்தை யுக்தியை வந்து நம்ம மாத்திட்டே போனோம். அப்புறம் வந்து நம்ம பார்க்க வந்து தாவேக்கானர் வந்து அதிமுக நடக்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்துக்குலாம் வந்து போயிட்டு கொடி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் பாக்குறோம். அந்த வீடியோ படம் தான் இபிஎஸ் அவங்க ஒரு இடத்துல மௌன அஞ்சலி செலுத்திருந்தாங்க. நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த மௌன அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த தாவேக்கா அந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி பார்க்க வந்து அதிமுக எப்படியாவது இந்த டிவிகேவோட ஆரா வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த டிவிகேவோட இந்த கேரஸ் மனநிலையை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும். என்ன அப்படின்னா ஏடிஎம்கே சர மாதிரி அட்டாக் பண்ணிருக்காரு. நாமக்கல்ல வந்து சர மாதிரி அட்டாக் பண்ணிருக்காரு. அம்மா அப்படின்ற பேர், ஜெயலலிதா மேடம் அப்படின்ற பேர்லாம் குறிப்பிட்டு இபிஎஸ் அவங்களை இன்டைரக்டா அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ஸ்ல வந்து திருச்சி இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணிருக்காரு. அது நம்ம பார்த்திருந்தோம். அது நம்ம வீடியோஸ்லயே பார்த்திருந்தோம். சோ வந்து தாவேக்கல இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு சின்ன வெறுப்படை பிஜேபி மேல நிறைய ஒரு உண்டாக்கி வச்சிருக்காங்க, திமுக மேல நிறைய உண்டாக்கி வச்சிருக்காங்க, இடிஎம்கே மேல லைட்டா உண்டாக்கி வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும். பிஜேபி இவங்க கிட்ட இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து இன்ன வரைக்குமே நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது, 6 மணி நேரம் கிட்ட 2 இடத்துலயுமே சரி, நாமக்கல்லையும் சரி, கரூர்லயும் சரி, 2 இடத்துக்குமே 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் குறிப்பிடாம இவரு சைடுல என்ன இருக்கோ அதை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. சோ வந்து தாவேக்காவினர் மத்தியில வந்து இது ஒரு அலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்னு வந்து பார்க்க வந்து இன்னைக்கு நேத்துக்கு வந்து
பிரச்சாரம் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஒரு 2 தொகுதியிலேயாவது நான் 2 மாவட்டங்களையாவது பிரச்சாரம் நடத்தி முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ வந்து தொண்டர்கள் அவங்களுக்கு ஒரு சில இந்த செவுரு ஏறி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மரத்தை ஏறி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி தொண்டர்கள் இருந்தாலும் களத்துல போயிட்டு ஏதாவது மீட்டிங்ஸ்ல போய் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்களும் இருக்காங்க. அந்த தொண்டர்கள் அவங்க என்ன செய்வாங்க? ஸோ வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடந்துட்டே கண்டினியூ நடந்துட்டே இருக்க வேண்டியது. அங்க வந்து நடக்கல. ஸோ வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ் இவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஆதரவா நின்னுட்டு இருக்காரு. ஸோ வந்து அவருக்கு போய் நம்ம ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு இந்த தொண்டர்கள் வந்து இங்க கொடி பிடிச்சு நிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. 1, 2லாம் கிடையாது. 1, 2 இருந்தா அதிமுக தாவேக்கா கொடி வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல இது இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுது. ஸோ வந்து அரசியல் களம் கரூருக்கு முன், கரூருக்கு பின் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறத நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியுது. ஸோ உங்களோட கருத்தை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு பார்ப்போம். பை.